அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நனவாகும் தருணமாக இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, 8/7/2024 முதல் தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைகிறாரு. இந்த இணைவின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும், கடகத்தில் சுக்கிரனும், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தனுசு ராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சகாய ஸ்தானத்தில் சனியும், சப்தமஸ்தானத்தில் புதனும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயும் அவரவர் சொந்த வீடுகளில் சஞ்சரிப்பதால் ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக நீங்கள் மேற்கொண்டு வந்த பல காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியில் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதார நிலை உயர இருக்குது, புதிய பாதை புலப்பட இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க. அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகள் அல்லது நிச்சயதார்த்தம், சீமந்தம், பூப்படைதல் சம்பந்தமான பல சுபகாரிய நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க. வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. சகோதர வர்க்கத்தினரை அனுசரித்து செல்வதன் மூலமாக பல நல்ல முன்னேற்றங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 7க்குரிய புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைவது ஒரு விதத்தில் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சில மறைமுக பிரச்சனைகள் விலக இருக்குதுங்க. பணவரவு சில மறைமுக பிரச்சனைகள் விலக இருக்குதுங்க. பணவரவு நிறைவாக இருக்குங்க. பிள்ளைகள் குறித்த கவலைகள் நீங்க இருக்குது. அவர்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த மனக்கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா வெளிநாடு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கிடைப்பதால லாபம் அதிகரிக்க இருக்கு. மேலதிகாரிகளால் சாதகமான பலன்கள் ஏற்பட இருக்குது. அதாவது மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் இந்த வாரமத்தியில் 8ஆம் இடத்தில் இருப்பதும் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேருங்க. புதன் 7ஆம் ராசியில் இருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூடுதல் வேலைகள் மூலமாக வருமானமும் உண்டுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கூடுதலாக வருமானம் இருந்தாலும் அவை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் கிடைக்க இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்தித்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்திற்கான இடமாற்றம் கூட வரலாங்க. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாணம் போன்ற சுப காரியங்களை நடத்துவதற்கான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6க்கு அதிபதி 8ஆம் இடத்திற்கு வருவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனான குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவாருங்க. அதாவது கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் உருவாகுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க இருக்குது. குறிப்பா வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது போன்றவற்றிற்காக கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தாலும் அதுவும் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சு
அமைஞ்சிருக்குதுங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குங்க. ஊர் மாற்றம் திருப்திகரமாக அமைய இருக்குதுங்க. குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் அகல இருக்குது. அதே போல பண நெருக்கடியின் காரணமாக ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்குங்க. அந்த கடனை தற்போது அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர இருக்குது. அரசாங்க சம்பந்தமான பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. அவர்களுடைய ஆதரவின் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேர இருக்குது. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு செல்வாக்கும் ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுவாங்க. பெண்மணிகளுக்கு பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுகள் முடிவுக்கு வருங்க. இவ்வளவு நாட்களாக இந்த சுபகாரிய பேச்சுகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தேவைக்கேற்ற விதத்தில் பொருளாதாரம் உயர இருக்கு என்பதால குடும்ப பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்திக் கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதனான குரு 6ல் மறைவதால் கடன் வாங்குவதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. ஏற்கனவே வாங்கிய கடன்கள் கவலையை ஏற்படுத்தலாங்க. கூடுமான வரைக்கும் அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. வருமானம் வந்தாலும் கூட அதையும் மிஞ்சிய குடும்ப செலவுகள் என பட்ஜெட் கூடிக்கொண்டே போகுங்க. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீதிமன்ற வழக்குகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குடும்ப வழக்குகள் முதலியவைகள் தள்ளி போகுங்க. சாதகமான வாய்ப்புகளுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தொழில் போட்டிகள் அதிகரிக்குங்க. உழைப்பு கடுமையாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளை எவ்வளவுக்கு எவ்வளவு மேற்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இத்தருணம் அமைய இருக்குது. சுக்கிரனுடைய இந்த சஞ்சாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தருணங்களில் நீங்கள் மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன? தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிநாதனான வியாழக்கிழமை அருகாமையுள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்த அளவு உதவுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.